தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கான குத்தகையை ரத்து செய்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸுக்கான குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. ரேஸ் கோர்ஸ் மைதானம் பொது பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ் கோர்ஸுக்கான குத்தகை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ரேஸ் கோர்ஸ் மைதானம் பொது பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வணக்கம் வேல்முருகன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். குறிப்பாக இன்று கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானமானது குறிப்பாக வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு சீல் வைக்கப்பட்டு முழுமையாக இன்று 4 கேட்டுகளுக்கும் சீல் வைக்கப்பட்டது. குறிப்பாக இது தொடர்பாக தற்போது ஒரு அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணையாக தற்போது இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. குறிப்பா கிண்டி ரேஸ் கோர்ஸ் தற்போது பொது பயன்பாட்டிற்காக அரசு இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பாக 99 ஆண்டுகள் கிண்டி ரேஸ் கோர்ஸோடு செய்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தமானது வரி பாக்கி செலுத்தாதன் காரணமாகவும் வாடகை பாக்கி செலுத்தாதன் காரணமாகவும் அந்த ஒப்பந்தத்தை ஒத்திகையை ரத்து செய்து தற்போது பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அந்த அறிவிப்பு தற்போது இந்த அரசாணை மூலியமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 160 ஏக்கருக்கு குதிரை பந்தயம் நடத்துவதற்கான மைதானமாக 1777 பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்து தற்போது பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக 1946 பிறகு கிண்டி ரேஸ் கோர்ஸ் ஆனது குறிப்பாக இந்த 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில பயன்பாட்டிற்கு இருந்தாலும் கூட 1960 பிறகு தொடர்ச்சியாக இது வாடகை வசூல் செய்வதற்கான வகையில தற்போது அதனுடைய ஒத்திகை என்பது மாற்றி அமைக்கப்பட்டு அதற்கான வரிகள் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில இதனை முறையாக கிண்டி ரேஸ் கோர்ஸ் நிறுவனம் சரியாக செலுத்தாதன் காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த இடமானது நேரடியாக அரசாணையின் மூலமாக பொது பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.